இந்த டிவிடெண்ட் yield percentage என்ன அப்படிங்கறத தெரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஃபார்முலா இருக்கு. அது என்னன்னா annual dividend per share divided by current market price into 100 அப்படிங்கறத இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படினா ஒரு கம்பெனியுடைய டிவிடெண்ட் பே அவுட்ட தாண்டி அந்த கம்பெனியுடைய டிவிடெண்ட் yield percentage எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஒரு கம்பெனியுடைய இல்ல ஒரு ஸ்டாக்குடைய டிவிடெண்ட் yield percentage நல்லா இருக்குன்னா அது நல்லா டிவிடெண்ட் கொடுக்கிற ஸ்டாக், நல்லா டிவிடெண்ட் கொடுக்கிற கம்பெனி அப்படின்னு முடிவு பண்ணலாமான்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த மாதிரி முடிவு பண்ண கூடாது. அது கம்ப்ளீட்லி ராங். ஏன்னா அந்த ஃபார்முலாவை திரும்பி நீங்க பாருங்க. ஜெனரலா இருக்கக்கூடிய ஜியோகிராபிக்கல் விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இப்போ வந்து நிறைய போர்ச்சுவல் இருக்கு, இந்த மாதிரியான பிரச்சனைகளால கூட ஸ்டாக் பிரைஸ் வந்து இறங்கும். ஸோ இப்படிப்பட்ட டைம்லையும் ஷேர்ஸ் எல்லாம் ஃபால் ஆகும். அதனால கூட டிவிடெண்ட் yield percentage அதிகமாக காமிக்கும். ஸோ டிவிடெண்ட் yield percentage ஒரு ஸ்டாக்குக்கு எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு இந்த கம்பெனி நல்லா டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்கா கம்மியாக டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்கா அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. நல்லா டிவிடெண்ட் கொடுக்குற பெஸ்ட்டாக டிவிடெண்ட் கொடுக்குற ஒரு 10 கம்பெனி நம்ம எடுத்துருக்கோம். இந்த 10 கம்பெனியும் 2019 2023 வரைக்கும் எவ்வளோ டிவிடெண்ட் பே அவுட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டார் கம்பெனி வந்து நல்ல டிவிடெண்ட் கொடுப்பாங்க. எப்போவுமே அது நடக்கும். சில லார்ஜ் கேப் கம்பெனிஸும் நல்ல டிவிடெண்ட் கொடுப்பாங்க. இப்போ கோல் இண்டியா எடுத்துக்கிட்டிங்கன்னா கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கவே பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ். டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது டிவிடெண்டை மட்டுமே அடிப்படையாக வச்சு இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை வேறு சில விஷயங்களையும் பார்க்கணுமா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இன்னைக்கு நிலைமை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிற நிறைய கம்பெனிஸ் நல்ல டிவிடெண்ட் பே அவுட் கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட ஸ்டாக்கை தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு வரும்போது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னா ஒரு கம்பெனி எத்தனை ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, அந்த கம்பெனியுடைய டிவிடெண்ட் yield percentage என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த டிவிடெண்ட் yield percentage என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஃபார்முலா இருக்கு. அது என்னன்னா annual dividend per share divided by current market price into 100 அப்படிங்கிறதான் இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்பெனியுடைய டிவிடெண்ட் பே அவுட்டை தாண்டி அந்த கம்பெனியுடைய டிவிடெண்ட் yield percentage எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி வருஷத்துக்கு 10 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்பெனியுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து 200 ரூபா இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ ஆனுவல் டிவிடெண்ட் டிவைடட் பை 200 கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் போட்டுட்டு இன்டூ 100 அப்படின்னு நம்ம போட்டோம்னா அந்த கம்பெனியுடைய டிவிடெண்ட் yield percentageங்கிறது 5 அப்படின்னு வரும். இப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய 2 விஷயம் இருக்கு. அது என்னன்னா டிவிடெண்ட் yield percentage வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த கம்பெனி நல்லா டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஏன்னா ஈல்டு அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், என்ன வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறோமோ அதுதான் ஈல்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ ஒரு கம்பெனியுடைய இல்லை ஒரு ஸ்டாக்குடைய டிவிடெண்ட் yield percentage நல்லா இருக்குன்னா அது நல்லா டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்கு, நல்லா டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி அப்படின்னு முடிவு பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த மாதிரி முடிவு பண்ணக்கூடாது. அது கம்ப்ளீட்லி ராங். ஏன்னா அந்த ஃபார்முலாவை திரும்பி நீங்கள் பாருங்க. ஃபார்முலா என்ன பண்ணுறோம், ஆனுவல் டிவிடெண்ட் என்ன இருக்கோ அந்த டிவிடெண்டை கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸால டிவைட் பண்ணிட்டு அதை 100 பெருக்கிறோம். அப்ப கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா டிவிடெண்ட் yield percentage என்ன ஆகும், உங்களுக்கு குறையும். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் கம்மியா இருக்கு, அந்த ஸ்டாக் வந்து கரெக்டா இருக்கு, இல்லைன்னா பயங்கரமா ஃபால் ஆயிருக்குங்கிற பட்சத்துல உங்களுக்கு என்ன காமிக்கும், டிவிடெண்ட் yield percentage அதிகமாக காமிக்கும். அப்போ ஒரு ஸ்டாக் ஃபால் ஆகிறதுக்கு கரெக்ட் ஆகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். அந்த கம்பெனி ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணாம இருக்கலாம், அந்த கம்பெனி ப்ராஃபிட் இல்லாம ரன் ஆகிட்டு இருக்கலாம், அந்த கம்பெனி நிறைய கடன் இருக்கலாம், இல்லைன்னா அந்த கம்பெனி வேற ஏதாவது இஷ்யூஸ்ல மாட்டி இருக்கலாம், இல்லைன்னா ஜென்ரலா இருக்கக்கூடிய ஜியோகிராபிக்கல் விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இப்போ வந்து நிறைய போர்ச்சுவல் இருக்கு, இந்த மாதிரியான பிரச்சனைகளால கூட ஸ்டாக் பிரைஸ் வந்து இறங்கும். ஸோ இப்படிப்பட்ட டைம்லையும் ஷேர்ஸ் எல்லாம் ஃபால் ஆகும். அதனால கூட டிவிடெண்ட் yield percentage அதிகமாக காமிக்கும். ஸோ டிவிடெண்ட் yield percentage ஒரு ஸ்டாக்குக்கு எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு இந்த கம்பெனி நல்லா டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்கா கம்மியாக டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்கா அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. இப்போ நான் ஒரு சார்ட் காமிக்கிறேன் பாருங்க. இந்த சார்ட்ல என்ன இருக்குன்னா நல்லா டிவிடெண்ட் கொடுக்குற பெஸ்ட்டாக டிவிடெண்ட் கொடுக்குற ஒரு 10 கம்பெனி நம்ம எடுத்திருக்கோம். இந்த 10 கம்பெனியும் 2019 2023 வரைக்கும் எவ்வளோ டிவிடெண்ட் பே அவுட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டார் கம்பெனி வந்து நல்ல டிவிடெண்ட் கொடுப்பாங்க. எப்போவுமே அது நடக்கும். அண்ட் அது இல்லாமல் சில லார்ஜ் கேப் கம்பெனிஸும் நல்ல டிவிடெண்ட் கொடுப்பாங்க. இப்போ கோல் இண்டியா எடுத்துக்கிட்டிங்கன்னா 2019 13 ரூபா 10 பைசா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. கடைசியாக 2023 வந்து 24.3 அதாவது 24 ரூபா 30 பைசா டிவிடெண்ட் பே அவுட் பண்ணியிருக்காங்க. 2024 எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து குவார்டர்லி டிவிடெண்ட் அதாவது 8வது மாதத்தில் 5 ரூபா கொடுத்துருக்காங்க. அண்ட் 11th மந்தில் 15.75 15 ரூபா 75 பைசா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க.
இப்போ இதே மாதிரி மற்ற கம்பெனி பார்க்கலாம். ஹிந்துஸ்தான் ஜிங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2019 20 கொடுத்துருக்காங்க, 2023 அது 24 ரூபாயா மாற்றிருக்காங்க. பவர் கிரிட் கார்பரேஷன் வந்து 5 ரூபா 50 பைசா கொடுத்துருக்காங்க, கடைசியாக 12 ரூபா 30 பைசா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என்டிபிசி, ஆயில் இந்தியா, ஆர்இசி லிமிடெட், பிஎஃப்சி லிமிடெட். இந்த ஆர்இசி அண்ட் பிஎஃப்சி ரெண்டு கம்பெனியுமே கவர்மெண்ட்டோடைய ஃபைனான்ஸ் கம்பெனிஸ். ஆர்இசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பிஎஃப்சி பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் கம்பெனிஸ்க்கு வந்து ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஐடிசி எப்போவுமே டிவிடெண்ட் நல்லா கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. 2023 15 ரூபா 50 பைசா கொடுத்துருக்காங்க. டிசிஎஸ் ஹையஸ்ட் டிவிடெண்ட் பே அவுட் கொடுத்துருக்காங்க இந்த லிஸ்ட்டில் இருக்கிற கம்பெனிஸ்லேயே பார்த்தீங்கன்னா. கடைசியாக 2023 45 ரூபா கொடுத்துருக்காங்க. இப்போது இதுக்கு எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்டாக்குமே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூடாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தா கூட ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே நம்பி இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு பெரிய லாஸ் வந்திருக்காது. கொஞ்ச நாள் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல லாபம் கிடைச்சிருக்கும். இல்லைன்னா போட்ட பணம் அட்லீஸ்ட் லாஸ் ஆகாமல் பெட்டராக ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சில கம்பெனியை மட்டும் நம்ம பார்ப்போம். இதில் கோல் இண்டியா எடுத்துக்கிட்டிங்கன்னா, கோல் இண்டியாவுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து கடந்த ஒரு வருடத்தில், இல்லைனா இயர் டு டேட் அப்படின்னு வச்சுக்கலாம், லாஸ்ட் ஜூன்லேருந்து இந்த ஜூன் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். லாஸ்ட் ஜூனில் ஜூன் 26, 25 தேதியில் வந்து 468 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 500 ரூபாய்க்கு மேலே போயிருக்கு பயங்கரமாக. அதுக்கப்புறம் ஃபால் ஆகி இப்போ வந்து 394 ரூபாய் இந்த ரேஞ்சில் இருக்குது. இப்போது இதை வந்து அடுத்து கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 390 ரூபா அப்படின்னு இந்த ரேஞ்சில் இருக்கு இல்லையா. இதற்கான காரணம் நிறைய இருக்குது. கோல் ப்ரைஸில் இருக்கிற பிரச்சனை, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கோலுடைய அவைலபிலிட்டி எப்படி இருக்குது, இந்தியாவில் அவைலபிலிட்டி எப்படி இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. அதனால வந்து இப்போது இதனுடைய ஸ்டாக் ப்ரைஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இது மறுபடியும் மேலே போக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். இன்னொரு வீடியோவில் கோல் இண்டியா பற்றி டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ அப்படியே வந்து வேறு ஸ்டாக்கை நம்ம பார்ப்போம். அடுத்து நீங்கள் பவர் கிரிட் கார்பரேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ஃபண்டமெண்டலி நல்லா இருக்கிற கம்பெனி தான். இந்த கம்பெனியுடைய ஸ்டாக்கில் வொலாட்டிலிட்டி இருக்கும், இருந்தாலும் மறுபடியும் பிக்கப் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்கும். டிசிஎஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டாடா கன்சல்டிங் சர்வீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாவே டிவிடெண்ட் கொடுக்குற ஒரு கம்பெனி. 45 ரூபா 2023 கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியுடைய ஸ்டாக் ப்ரைஸை நீங்கள் பாருங்களேன். இப்போ 1 இயர் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், லாஸ்ட் ஜூனில் 3900 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்தது. அதுக்கு மேலே 4500 ரூபாய்க்கு மேலே எல்லாம் போயிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபால் ஆகி இப்போ எப்படி இருக்குது, 3400 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த 3400 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது என்னன்னா, இதுக்கு முன்னாடி டிசிஎஸ் கம்பெனியுடைய ஸ்டாக்கை நான் வாங்கலை, நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த தருணம் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல டைமு. இந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணி அடுத்து ஒரு வருஷம் இல்லை 2 வருஷத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிற கம்பெனியை நீங்கள் கவனிக்கணும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்டாக்கெல்லாம் டிவிடெண்ட் கொடுக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு போடுவாங்க. லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்கெல்லாம் நல்லா டிவிடெண்ட் கொடுக்குது, நம்ம இதில் போய்ட்டு வாங்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி முடிவெடுக்கிறது தப்பு. ஏன்னா டிவிடெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லைனா ஒரு பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகியிருக்கிறீங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த பிஸ்னஸில் நல்ல லாபம் கிடச்சி சர்ப்ளஸாக இருக்கிற பணத்தை அவங்க வந்து ஷேர் ஹோல்டர் கொடுக்குறது தான் டிவிடெண்ட். அப்போது ஒரு கம்பெனியுடைய ஆப்ரேஷன் எப்படி இருக்குது, என்ன பிஸ்னஸில் அவங்க இருக்கிறாங்க, அந்த கம்பெனிக்கு ஃபியூச்சர் க்ரோத் இருக்கா இல்லையா அப்படின்னு பல விஷயங்களை பார்க்க வேண்டியது முக்கியம். பெருசாக போயிட்டு அந்த கம்பெனி வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த ஸ்டாக்கை வாங்கக்கூடாது. சில பேர் அந்த தவிர வந்து பண்ணிடுறாங்க. ஒரு கம்பெனி ஒரு டைமில் நல்லா டிவிடெண்ட் கொடுத்துருக்கோம், அதே டிவிடெண்டை வந்து அவங்க கன்சிக்யூட்டிவாக பண்ணுவாங்களா, நெக்ஸ்ட் இயர்லேயும் கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, ஒரு வருஷத்தில் அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இருந்திருக்கும், சில காரணங்களால் அவங்களுடைய ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கும். பட் அடுத்த வருஷம் அதே பிஸ்னஸை அதே மாடலை கன்சிக்யூட்டிவாக அவங்களால கண்டினியூ பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்காது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்பொழுது இந்த வருஷம் நல்லா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க, ஸோ நெக்ஸ்ட் இயரும் நல்ல டிவிடெண்ட் பே அவுட் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சி சில பேர் வந்து அந்த மாதிரியான ஸ்டாக்கில் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த மாதிரியான விஷயத்தை பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு டிவிடெண்டுக்காக ஒரு ஸ்டாக் வாங்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்துச்சுன்னா அந்த மைண்ட் செட்டை விட்டுருங்க. இந்த டிவிடெண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், அந்த பிஸ்னஸுக்கு ஒரு அடிஷ்னல் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது, எக்ஸ்ட்ராவாக ஒரு பூஸ்ட் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதனால இந்த மாதிரியான ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிற கம்பெனிஸை வந்து நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒன்று நமக்கு போட்ட பணம் போகாது, லாஸ் ஆக மாட்டோம் பெரிய அளவில், ப்ளஸ் நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும். அதே மாதிரி டிவிடெண்ட் பே அவுட்டும் நல்லாயிருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 2 கம்பெனி. ஒன்று வந்து இன்ஃபோசிஸ் கம்பெனி 2023 34 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்ஃபோசிஸுடைய ஃபண்டமெண்டல் பார்த்தாலும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இப்போ என்னதான் ட்ரம்ப்புடைய பாலிசி வருது, இல்லை வேறு விஷயங்கள் ஏதாவது நடக்குது, யூரோப்லேயோ அமெரிக்காவிலேயோ இவங்களுக்கான மார்க்கெட் வந்து அடி வாங்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால ஒரு பெரிய பிரச்சனை வருது அப்படின்னாலும் அதை கொஞ்ச நாளில் இந்த கம்பெனிஸ் எல்லாம் சரி பண்ணுவாங்க. டிசிஎஸ்ஸாக இருக்கட்டும், இன்ஃபோசிஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்ச நாளில் சரி பண்ணுவாங்க. ஒரு செட்பேக் மட்டும் இருக்கும், மேபி ஒரு 2 குவார்ட்டருக்கு 3 குவார்ட்டருக்கு இல்லை ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சம் அந்த செட்பேக் இருக்கும். அதுக்கப்புறம்
அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த கம்பெனிஸ்க்குலாம் தெரியும். அதனால தான் இவ்வளோ நாளாக இந்த கம்பெனிஸ் எல்லாம் சஸ்டன் ஆகிட்டு இருக்காங்க. அது வந்து விப்ரோவாக இருந்தானே, டிசிஎஸாக இருந்தானே, இன்ஃபோஸாக இருந்தானே, இந்த மாதிரி லார்ஜ் கேப்பில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் அண்ட் ஐடி கம்பெனிஸ். இப்போது இதுக்குள்ளே வந்து நீங்கள் ஐடிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐடிசியும் அப்ளை பண்ணலாம். ஐடிசி பல வருடங்களாக இந்தியாவில் இருக்கிற கம்பெனி. அந்த கம்பெனிக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கன்சர்ன் என்ன அப்படின்னா, அவங்க வந்து டொபாக்கோ மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, சிகரெட் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு வருத்தமான விஷயம். அதை தாண்டி அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி டீசெண்டான டிவிடெண்ட் பேவுட்டை ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாக் ப்ரைஸும் பெரிய அளவில் வந்து ஃபால் ஆகாது, ஸ்ட்ரென்த்தாக அப்படின்னு நின்றுட்டு இருக்கோம். ஸோ இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு வந்து அப்ரிசியேஷன் கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு லாஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகாது. ஸோ நிறைய அனலிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஐடிசியை வந்து எப்போவுமே நீங்கள் கைவிடாதீங்க. அதாவது உங்கள் வீட்டில் சில பூர்வீக சொத்துக்கள் இருக்குங்கள, அந்த பூர்வீக சொத்துக்கள் இருக்கிற மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ஐடிசி வச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த கம்பெனி மேலே நம்பிக்கை இருக்குது. அவ்வளோ பாரம்பரியமான ஒரு கம்பெனி, ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல்ஸ் கம்பெனி அப்படிங்கிறதுனால. ஸோ இது வந்து முக்கியம். இப்போ இந்த மாதிரி எந்தெந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் ஃபண்டமெண்டல் இருக்குது, ஃபண்டமெண்டலி எதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதில் எது டிவிடெண்ட் பே அவுட் பெஸ்ட்டாக கொடுக்குதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ அந்த அடிப்படையில் நான் இப்போ ஒரு 10 கம்பெனி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த கம்பெனிஸ் எல்லாத்தையுமே நல்லா நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய டிசிஷன் எடுங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம ஷேர் பண்ணது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு மட்டும் தான் சஜஷனோ அட்வைஸோ கொடுக்குறதா கிடையாது. ஸோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் இப்போ தான் பார்த்தீங்க. இது வரைக்கும் நியூஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.